கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெடி பேர் ஒன்று வாங்கி கொடுத்தேன் என் பொண்ணுக்கு. நல்ல பெரிய டெடி பேர், அவள் ஹைட்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு டெடி பேர் வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த பொம்மை, ஒரு கேர்ள் பொம்மை மாதிரியான இந்த பொம்மை வந்து ப்ரெசென்ட்டாக வந்துச்சு அவள் பர்த்டேக்கு. இது நார்மலாக பார்த்தாலே சூனியக்கார பொம்மை மாதிரி இருக்கும். இது வந்து பிஞ்சு போச்சேன்னு சொல்லி வெளியில் தொங்க விட்ருந்தேன். என் வீட்டுக்காரர் மாடியிலேருந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட்டு 9 கிட்ட தான் கீழே இறங்கி வருவார். 9:30க்கு வருவார். மாடியில் அவர் ஆஃபீஸ் ரூம் இருக்குது, அங்கேருந்து இறங்கி வருவார். அதை பார்த்துட்டு 2-3 தடவை பயந்துட்டேன்னு காலையில் தான் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு மேலெலாம் இதை வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லி பிஞ்சிருச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலகாணி உரம் மாதிரி தைச்சிட்டு அதில் வந்து அந்த அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபோம், அந்த பஞ்சையெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே வச்சு ஒரு தலகாணியாக தைச்சாச்சு. அவளுக்காக வாங்கின பொம்மை. சரி, இந்த தலவாணி நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அவகிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் நேற்று வேர்க்கடலை வேக வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து எங்கள் வீட்டில் அந்த பக்கத்தில் இருக்கல ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு உரிச்சு கொடுத்தா தான் தொண்டையில் இறங்குமா. அதனால் உட்காந்து காலையிலேயே உரிச்சிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ இன்றைக்கி காலையில் அவருக்கும் பழையது தான் இருந்துச்சு. பழையது வச்சுட்டு வெங்காயமும் அது கூட மாங்காயும் வச்சு அவருக்கு கொடுத்துட்டேன். பசங்களுக்கு எனக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் பொங்கல் செஞ்சேன். பொங்கலும் தேங்காய் சட்னியும் செஞ்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டாச்சு. அப்புறம் அவர் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ மாடியில் ஆஃபீஸ் ரூமில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எங்களோட மார்னிங் ரொட்டீன் அவ்வளோ தான். உங்கள் வீட்டில் என்ன டிஃபனுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.